இந்த ஆளுநர் கடந்த 4 வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு அனுப்பிச்சாங்களா? ஒன்றிய அரசுடைய நியமன பதவி, ஆளுநர் பதவி, எந்த பவரும் கிடையாது. நாம என்ன கொடுக்குறோமோ அதை கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். போஸ்ட்மேன் வேலை, எழுதி கொடுக்கறத வந்து படிச்சுட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போன ஒரே ஆளுநர் யாருன்னா நம்முடைய ஆர் ரவி அவர்கள் தான். எவ்வளவு வேகமா வருவாரு, அவ்வளவு வேகமா போயிடுவாரு. ஒரு படத்துல பார்த்தோம் தெரியுமா, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்றார். தேசிய தான் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்றார். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? சென்ற 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டோட பேரை மாத்தணும் அப்படின்றாரு. அதனால தமிழ்நாடு இந்த பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்டார். கொஞ்ச நாள் முன்னாடி திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை திருடுகிற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கல்வி உரிமை, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுல விஸ்வகர்மா கல்வி திட்டம், அதுதான் சிறந்த திட்டம்னு ஆளுநர் சொல்றாரு. அது செயல்படுத்தணும்னு சொல்றாரு. நம்முடைய முதலமைச்சர் முடியவே முடியாது அப்படின்ட்டார். திட்டம் என்னன்னா குலக்கல்வி திட்டம். அப்பா என்ன வேலை பார்க்கிறாரோ அதே வேலையை தான் பையன் பார்க்கணும், குழந்தைங்க பார்க்கணுங்கிற திட்டம். திட்டத்தை ஏத்துக்க முடியுமா? நம்முடைய அரசு பள்ளியில, தமிழ்நாடு அரசு பள்ளியில படிச்ச பல மாணவர்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு மிக பெரிய பெரிய கம்பெனிகள்ல பணியாற்றிட்டு இருக்காங்க, உயர்ந்த பொறுப்புகள் இருக்காங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, எரிச்சலை தருது. இதற்கெல்லாம் யார் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? நாம தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம். ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேணாமா? ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்கட்சி தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம், திரு எடப்பாடி பழனிசாமி. நேற்று முந்தைய நம்ம சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் சொல்றார், என்னுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ரொம்ப வினோதமான பிரச்சனை. பொதுவா எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் பேசுறது டிவியில் அதிகமா காட்டுங்க, எங்களுடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறத தொலைக்காட்சியில அதிகமா காட்டுங்க அப்படின்னு தான் பொதுவா கேட்பாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு? ஆளுநர் பேசுறது தயவு செய்து காட்டுங்க. ஆளுநர் பேசவே இல்லையே, ஆளுநர் வந்துட்டு போறதையாவது காட்டுங்க அப்படின்றார். இப்படிப்பட்ட ஆளுநர் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஏன் அவ்வளவு பயம்? ஒன்றிய பாஜகவை பார்த்து அவ்வளவு பயம். தொடர்ந்து 4 நாட்களாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி நெருங்கிய உறவினர் வீட்டில் ரெய்டு. இன்றைக்கு கூட பேப்பர்ல தொலைக்காட்சியில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 700 கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. என்னைக்கு ரெய்டு விட்டாங்களோ அன்னைக்கே நான் சொன்னேன், கன்ஃபார்ம் கூட்டணி நிச்சயமா வந்துடும், அதிமுக பாஜக கூட்டணி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க. 2 பேரையும் பிரிஞ்சு வந்தாலும் ஓட ஓட அடிச்சு இறக்குனாங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்போ ஒன்னா வர போறாங்க, நமக்கு வேலை சுலபம். இருந்தாலும் நாம இன்னும் தீவிரமா இறங்கி களத்தில் இறங்கி நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அரசு இந்த 4 ஆண்டுகளை செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை, பெரிய பெரிய கூட்டம்லாம் கூட தேவை, தெருமுனை பிரச்சாரங்கள், ஒவ்வொரு வாக்காளரையும் நேரடியாக சந்திங்க. வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னும் நமக்கு 14 மாதங்கள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளரையும் குறைஞ்சது 4 முறையாவது நீங்க நேரில் சந்திச்சு அவங்களோட நேரடியாக பேசணும். அவங்களுடைய குறைகளை கேளுங்க. நிச்சயம் குறைகளை தான் இருக்கிறதா செய்யும். அந்த குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய முடியுமான்னு பாருங்க. உங்களால முடிஞ்ச குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க. உங்களால முடியலையா உங்களுடைய வட்ட செயலாளர், பகுதி கழக செயலாளர் சொல்லுங்க. இல்ல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இல்ல அமைச்சர் இருக்காங்க, அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த குறைகளை தீர்க்க முடியுமான்னு பாருங்க. நிச்சயமாக இந்த 4 வருடங்கள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று ஒவ்வொரு வீட்டிலையும் நிச்சயமா இந்த அரசுடைய பயனாளி யாராவது ஒருத்தராவது இருப்பார். உதாரணத்திற்கு 4 திட்டங்களை மட்டும் இங்க நான் உங்களுக்கு தெரியும், இருந்தால் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய அரசு பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயணம் திட்டம். ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இதுல சேமிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 4 மாதங்கள்ல எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க தெரியுமா? 610 கோடி முறை மகளிர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அதே மாதிரி பெண்கள் வெளில வரணும், படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு படிச்சா மட்டும் பத்தாது, மேற்படிப்பு படிக்கணும். ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜ் போய் படிக்கணும்னு. அரசு பள்ளியில படிச்சா எந்த காலேஜில் போய் என்ன படிப்பில் சேர்ந்தாலும், உயர்கல்வியில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு
புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுகிறது. 4 லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 ஆண்டுகள்ல மாணவர்களை விட பெண்கள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.